ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு என்னோட பொண்ணோட சேவிங்ஸ் வந்து உண்டியல் வந்து உடஞ்சிருச்சுன்னு நான் போட்டிருந்தேன், உண்டியல் சேவிங்ஸ்னு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பையன் உண்டியல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்பிருச்சு. நம்மளால அமௌண்ட் வந்து சுத்தமாகவே வந்துட்டு அதில் போட முடியல. அவன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தான் உடச்சிருவோம் அப்படின்ட்டு. அதனால வந்துட்டு அது ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டப்பட்டு போட வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால உடச்சிருவோம் அப்படின்ட்டு உடச்சிட்டோம். அதை முழுசாக வந்துட்டு உண்டியில் உடைக்க வந்துட்டு மனசு வரல. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த மேல் போர்ஷனை மட்டும் கொஞ்சமாக நான் வந்துட்டு உடச்சி விட்டுட்டு அமௌண்ட் வந்துட்டு நான் எடுத்தேன். ஏன்னா அது எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால அப்படியே வந்துட்டு நான் உடச்சிட்டு அப்படியே கொஞ்சமாக உடச்சிட்டு நான் எடுத்துட்டேன் அமௌண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு 10 ருபீஸ் அண்ட் 20, 50 ருபீஸ் தான் ஜாஸ்தியாக வந்துட்டு, ஏன்னா அவனுக்கு வந்துட்டு அந்த மாதிரி அமௌண்ட் தான் நாங்கள் நிறையா கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து 20, 10 ஜாஸ்தி அந்த மாதிரி இருக்கும்போது உண்டியல் வந்து சீக்கிரம் வந்துட்டு ரொம்பிடுச்சு. ஏன்னா சேவிங்ஸ்ன்றது, பசங்களோட சேவிங்ஸ்ன்றது அது கொஞ்சமாக அமௌண்ட் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமா இருக்கும். என்னோட வந்துட்டு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னாலேயே நிறைய வந்துட்டு நம்ம இழந்திருக்கோம். நிறைய பேருக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ எனக்கும் வந்துட்டு பர்சனலாகவே நிறையா வந்து நடந்திருக்கு. ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படிங்கும்போது பசங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சேவிங்ஸ்ன்றது எவ்வளோ முக்கியன்றது அவங்களுக்கு புரியும். அதனால தான் வந்து நான் இந்த ஏஜ்லேருந்தே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஒரு 10 ருபீஸ் கொடுக்குறோன்னா ஒரு 5 ருபீஸ் ஏதாவது நம்ம செஞ்சுட்டு கூட 5 ருபீஸ் அவங்க வந்துட்டு போட்டுருவாங்க. ஏன்னா நானே வந்துட்டு ஃபுல்லாக கூட வாங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த 5 ருபீஸ் எடுத்துட்டு 5 ருபீஸ் கொண்டு வந்து போடுவாங்க. அப்படிங்கும்போது ஆரம்ப ஸ்டேஜுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பசங்கள்ட்டையும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வந்துட்டு சேவிங்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமா வந்துட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால என் பசங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த விஷயத்துல வந்து ரொம்பவே வந்துட்டு அவங்கள வந்துட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணி நான் போட சொல்றது. அதே மாதிரி வந்துட்டு சேவிங்ஸ் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷனான நிறைய வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்றேன். நான் வந்து பர்சனலா வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு சேவிங்ஸ் டிப்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன், என்னென்ன மாதிரி சேவிங்ஸ் வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா சேவிங்ஸ்ல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஷார்ட் டேர்ம்ல போடுற மாதிரி, இல்ல லாங் டேர்ம், பசங்களுக்கு வந்துட்டு லாங் டேர்மா வந்துட்டு என்ன மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலா என்னென்ன போட்டிருக்கேன், என்னென்ன மாதிரி சேவிங்ஸ் வந்து நான் டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல நான் நிறைய வந்துட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ நிறைய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு கால்குலேட் பண்ணி நான் எவ்வளோன்றதையும் இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அவனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் அவன் பார்த்தான். ஏன்னா உண்டியல் ஃபுல்லானதுமே அவன் எப்போ உடைக்கலான்ற அந்த ஆர்வம் வந்து அவன்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. நான் கண்டிப்பா வந்துட்டு அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்துட்டு புது உண்டியல் தான். ஏன்னா பாப்பாவோடது வந்துட்டு நான் எடுத்துட்டேன். டோட்டலா ஒரு அமௌண்ட் வச்சிருக்கேன். இப்ப வந்து டோட்டலா வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து நான் என்ன பண்றேன்றதும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் போடுறேன். என்ன வாங்கினேன், ஸோ யூஸ்ஃபுல்லா என்ன வாங்கினேன், இல்லை நான் அந்த அமௌண்ட் என்ன பண்ணேன்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நான் எல்லா அமௌண்ட்டும் வந்து கால்குலேட் பண்ணி நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500ல் 2 இருந்தது, 100ல் 7 இருந்தது, 50ல் 19 இருந்தது, 20ல் 28 இருந்தது, 10ல் 19, 10 ருபீஸ் காயின்ல 6 இருந்தது, 5 ருபீஸ்ல 13, 2 ருபீஸ்ல 6 இருந்தது, 1 ருபீல 13. இதுதான் வந்து டோட்டலா வந்துட்டு அவன் உண்டியல் இருந்தது. டோட்டலா இதோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 3550. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.